இன்னைக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டுருக்கோன்னு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால நீங்களே யாருக்காச்சும் சரியா இருக்கா சொல்லுங்களேன். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க சரியா. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுடுங்க. சிறுதானியம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? வெந்தயம், ஆவாரம்பூ, முக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில், சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, கருப்பு கவனி அரிசி, யோகா, மெடிடேஷன், நடைபயிற்சி எல்லாம் கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பை, கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் ஒரே ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டு பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு நான் சொல்லலை, மருத்துவ ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் தான் அந்த புத்தகம் என்ன சொல்கிறாங்க, ரெமிஷன் இஸ் பாசிபிள். வீடியோவே புத்தகமே சொல்லியாச்சு, வேறு வழி என்ன இருக்குது? வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் டயட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுடுவாங்க. ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க. ஓகேவா?